கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக பொருத்தனை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாடுகள், பிரயாசங்கள், வியாதிகள் வரும்போது நாம் பொருத்தனை செய்கிறோம். நாம் செய்கிறது அந்த பொருத்தனைகளை நாம் செய்து நிறைவேற்றுகிறோமா என்பது தான் முக்கியமாக காணப்படுகிறது. இங்கே வேதத்திலே தன் பொருத்தனையை நிறைவேற்றின ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே எப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்தாவை பற்றி நமக்கு தெரியும். அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தம் செய்ய போகும்போது அங்கே ஆண்டவரிடத்திலே அவர் பொருத்தனை பண்ணுகிறார். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று. இங்கே அவர் செய்த பொருத்தனையின் நிமித்தமாக அங்கே அவருடைய ஒரே மகள், அவளை அல்லாதபடி மகனோ மகளோ இல்லை. அந்த மகளை இவர் யுத்தம் செய்து வரும்போது அவள் எதிர்கொண்டு வந்ததினாலே அவளை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்கு ஒரே மகள், அதை தவிர வேறு பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் தன் பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியாக அந்த நாளிலே அந்த மகளை கர்த்தருக்கென்று அவர் பலி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனை செய்கிறோம். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவது முக்கியமாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் அதை செய்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.